கன்னி ராசிக்கு இந்த ஜூன் 2 குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா கன்னி நல்லா இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ பேர் கன்னி ராசி. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கன்னி ராசி. அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லுங்க மேம், இந்த கன்னி எப்படி இருக்கு? கண்டிப்பா. பொதுவா இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க நெறைய பேருக்கு கன்னி ராசி இருக்கும். ஆமா. இந்த கன்னி ராசிக்கு இப்போ குரு பகவான் லாபத்துல 11ஆம் இடத்துல ரொம்ப சூப்பரான அதே இது குரு பகவான் எங்க பார்க்குறாரு? 5ஆம் இடத்த பார்க்குறாரு. குழந்தைகளே இல்லைங்க, குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு பலிதமாகலைன்னா இந்த வருடம் ஆமா. அதனால ஒரு நன்றி சொன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா சொல்லணும். இவங்களுக்கு சொல்ல சொல்ல கண்டிப்பா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகள் கிடைக்கும். அது எந்த கடவுளுக்கு தான் சொல்லணும், நமக்கு கொடுக்குற கடவுளுக்கு தான் சொல்லணும் இல்லை. இன்னைக்கு தூங்கி எந்திரிக்கும் போது இன்னைக்கு நாளுக்கு இறைவனுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருமே, அதாவது உலகத்தில் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல ஒரு நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் தாங்க முதல் காரணம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இந்த அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக வந்து ஆக்சுவலாக ஆன்மீகம் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோங்க. அவங்க யார் தெரியுமா? ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர், ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுங்க. ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பிரகாசமாக. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு உங்கள் 12 ராசிக்கும் எப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 12 ராசியும் ஆசைப்படுவாங்க. இந்த இவ்வளோ நாள் நான் பட்டுட்டேன், இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே தான் எப்படி இருக்க போகுது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு 12 ராசி அது பாருங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசியும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக மேம்? கண்டிப்பாக மேம். நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அரசருக்கு அரசரையும், அவதார புருஷரையும், அயோத்தி மன்னரையும் அடிமை தொழில் செய்ய வைத்த அமரகுரு பகவானின் அதிசயங்கள் உரைக்க கேளு. 2 5 7 9 இதமான அமரகுரு பகவான் இன்பம் தரும் 11 இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்குமென்று இயம்பிடுவீர் உலகத்தார்க்கே. பஞ்சமெல்லாம் நீங்கிவிடும், பல கஷ்டம் மாறிவிடும், கவலையெல்லாம் தீர்ந்துவிடும், கடன் தொல்லையும் தீர்ந்துவிடும், மாறாத நோயும் மறைந்துவிடும், தீராத பகையும் தீர்ந்துவிடும், வாழ்க்கையில் வசந்தம் சேர்ந்துவிடும், பாக்கியங்கள் மெத்த உண்டு, பஞ்சனையும் மெத்த உண்டு, மாடுகன்று சேர்க்கை உண்டு, மாடி வீட்டு யோகம் உண்டு, கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாகும், தொலைந்த பொருளும் வந்துவிடும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமப்பா. இதுதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால், அதுவும் ஜாதகத்தில் 2 5 7 9 11 இந்த இடங்களில் இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய தருவார். இதுதான் வியாழ நோக்கம். குரு பகவான், குரு பயிற்சி, குரு பார்வை இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கவுங்க ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். மேம், குரு பெயர்ச்சி 12 ராசிக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்கேன். இவ்வளவும் போய் இந்த குரு பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மேம்? பாசிட்டிவாக. கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் கேட்குறதுக்கு. எல்லாம் பாருங்களேன் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த குரு பயிற்சியில் ஒரு ரொம்ப விசேஷம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சொல்லுங்க. அதி வல்லமையோட உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணரும், ம். ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறத, இந்த கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, அது தாய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்க குருன்னா குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க வந்து தாய் மடியில உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அம்மா கிட்ட இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நான் தர்றேங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கார். அதனால அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னாலும், ம். ஓரளவு ஒரு நல்லவர் அப்படின்னா ம். கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ம். அவரால அவங்க இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் ம். பரவாயில்ல, என்னுடைய குணம் நான் கொடுக்கறது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல அவருடைய பார்வை பலத்துல அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும். அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 3 ராசிகளை சிறப்பு செய்வார். ஓ. ஏன்னா அந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். ஆ. அப்ப எந்த ராசிக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு. அவருடைய 5வது பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அவருடைய 7வது பார்வை மகர ராசிக்கு இருக்கு. ம். அவருடைய 9வது பார்வை மீன ராசிக்கு இருக்கு. ம். இந்த 3 ராசிகளுக்கும் அவர் ரொம்ப சிறப்புகளை பண்ணக்கூடியவராக இந்த குரு பகவான். குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த குரு பார்வை இருக்கிறதுனால ம். அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும் இந்த நேரத்துல. ம். ஒரு குருன்னா தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வ பலம்ங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பார்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்கு இந்த ஜூன் 2 குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா கன்னி நல்லா இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அவ்வளோ பேர் கன்னி ராசி. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே கன்னி ராசி. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லுங்கள் மேம், இந்த கன்னி எப்படி இருக்கு? கண்டிப்பா. பொதுவா இந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு கன்னிராசி இருக்கு. ஆமாம். இந்த கன்னி ராசிக்கு இப்போ குரு பகவான் லாபத்துல 11ஆம் இடத்துல ரொம்ப சூப்பரான இடத்துக்கு வந்திருக்காரு வெரி அப்படின்னு தான் குட். சொல்லணும். இந்த கன்னி ராசிக்கு குருவுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னா, சுகத்தை கொடுக்கக்கூடியவர், வண்டி வாகனங்களை கொடுக்கக்கூடியவர். அதே போல 7ஆம் இடம் திருமண யோகத்தையும், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் சூழ்நிலைகளையும் அவர் தான் கொடுக்கும், நண்பர்கள் சேர்க்கைகளையும் அவர் தான் கொடுக்கக்கூடியவர். இப்போ இந்த குரு நல்லா இருந்தால் தான் கன்னி ராசிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த குரு எங்க இருக்காரு? 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குருவாக மாறுறார். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது லாபம், பேரின்பம், பெருமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டங்கள் கன்னி ராசிக்காரங்க வேலையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் உண்டு. அது இல்லாம சம்பள உயர்வு அப்படிங்கிறது உண்டு. போனஸ் கிடைக்கும். அதுவும் ரெட்டிப்பு போனஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கன்னிராசி ஒரு நன்மைகளை இந்த குரு பகவான் வாரி வழங்கக்கூடியவராக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இந்த 11ல் இருக்கக்கூடிய குரு இந்த கன்னிராசிக்கு எங்க பார்க்குறாரு அப்படின்னா 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ போட்டித் தேர்வுகள் யாராவது எழுதணும்னு ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகிடும். ரொம்ப நல்லா இருக்கு. அதே இது குரு பகவான் எங்கே பார்க்குறாரு? 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. குழந்தைகளே இல்லைங்க, குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எனக்கு பலிதமாகலைன்னா இந்த வருடம் கட்டாயம் உண்டு. ஏன்னா உச்சம் பெற்ற குருவாக இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. தன்னுடைய உச்சம் பெற்று நீச்ச ராசியை பார்க்குறாரு. அதனால குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு இதுவரையும் ஒன்றும் சக்ஸஸே கிடைக்கலங்க அப்படிங்கிறீங்களா? இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உண்டு. சரி, இந்த கன்னிராசியில் யாராவது காதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா காதல் திருமணத்தில் முடியுமானா கட்டாயம் முடியும். ஏன்னா அந்த குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரியமா இருக்கலாம். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முயற்சி ஸ்தானம். அங்க 5ஆம் இடம் காதல் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடம் திருமண ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. உங்களுடைய முயற்சி காதல் கைகூடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அதனால் இந்த காலகட்டங்கள் இந்த குரு ஒரு 75% மேலே நன்மைகளை கொடுக்குறாருன்னா அது கன்னி ராசிக்கு. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது. இதுவரையும் ஏதாவது ஒரு திட்டமிடுதல் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும்
அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சரி, இவங்க எங்க கவனமா இருக்கணும்? அம்மா விஷயத்துல கவனமா இருக்கணும். ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே போய் டாக்டரை கவனிச்சிடணும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்குன்னா அதை உடனே கவனிச்சாகணும். அதனால இந்த நிகழ்வுகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. இந்த நேரம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வருமானத்தை காலி பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றுலா போறேன்ட்டு பெரிய அளவுல பண்ணி வருமானத்தை காலி பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு லாபம், ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த நேரத்தில் இடம் அதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு ஸ்ட்ரகிள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இந்த நேரத்தில் நீங்கள் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்பெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்து வளர்ச்சிக்கு அழைச்சிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டங்களில் மட்டும்தான் கடவுளை நினைக்கிறோம். கடவுளே எனக்கு நல்லது பண்ணுன்னு வேண்டுறோம். நல்லது நடக்கும்போது நம்ம கடவுளை நினைக்கிறதே கிடையாது. அதனால நன்றி சொன்னா அவ்வளவு சந்தோஷம். கண்டிப்பா சொல்லணும். இவங்களுக்கு சொல்ல சொல்ல பொருளாதாரம் பெருகும். வெரி குட். ஏன்னா அதனால நன்றி சொல்லணும். ஏன்னா 11ல் குரு இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியை வந்து நம்ம நன்றியால தான் வெளிப்படுத்த போறோம். இப்போ கடவுள் உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்காரு அப்படிங்கிறப்போ பெறுவதற்கு நீங்க தயாரா இருக்கணும்னா அவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகள் கிடைக்கும். அது எந்த கடவுளுக்கு தான் சொல்லணும், நமக்கு கொடுக்குற கடவுளுக்கு தான் சொல்லணும்னு இல்லை. இன்றைக்கி தூங்கி எந்திரிக்கும் போது இன்றைக்கி நாளுக்கு இறைவனுக்கு நன்றி. படுக்கும்போது இன்றைக்கி நல்ல நாளாக இருந்தது, நாளைக்கு நல்ல நாளாக பிறக்கணும், அதுக்கு நன்றி. அதை மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இயன்ற உதவியை பண்ணுங்கள். அது இன்னுமே உங்களுக்கு நல்ல பலன்களை அதிகப்படுத்தும். நன்றி மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா கன்னி வந்து எதிர்பார்ப்போடு இருக்காங்க, நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க கன்னி ராசி. தேங்க்யூ மேம். கன்னி ராசி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் நம்ம என்ன நடக்க போகுது, நான் எப்படி ஆக போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி ரொம்ப 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 நல்லாயிருக்கு. அதனால் கன்னிராசி எல்லாம் தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.